வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரி இங்கே பார்க்கலாமா அங்கே பார்க்கலாமா அப்படின்னு படாத பாடுபடுவாங்க. அதனால் பாட்டி வைத்தியம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ மட்டும் கிட்னியில் ப்ராப்ளம் இல்லை, அந்த நாள்லையும் வரும். ஆனால் அது இப்போ புதுமையாக கிட்னியில் அது பண்ணிடுது இது பண்ணுது எல்லாம் அதை பெரிய லெவலில் பேசுவாங்க. அதனால் ஒன்றுமே இல்லை. வயசானவங்களுக்கு நீர் பிரச்சனை கிட்னியிலேருந்து தான் யூரினே வருது, அதை பிரித்து கொடுக்குது. அந்த கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா யூரின் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போல்லாம் டயாலிசிஸ்ம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க. ஆனால் அந்த நாள் என்னவாங்க, ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சால் உடனே அந்த நாள் யார் கிட்னிலாம் கண்டுபிடிச்சிருக்கா, என்னமோ ஒன்றுக்கு போல் கடுத்து வருது, யூரின் வரவே மாட்டேங்குது, இப்படி தான் பேசுவாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ நல்லா என்ன பண்ணுவாங்க, வசம்பு இருக்குல்ல, அதை என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. அந்த வசம்பு எடுத்து தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புள் மேலே அப்படியே அந்த ரவுண்டாக தொப்புளை சுற்றிலும் ரவுண்டாக ஒரு வசம்பு அரைச்சி அப்படியே போட்டுடணும். போட்டாண்டா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு காலையில் கட்டணும். தூங்கி எழுந்தோடனே நீங்கள் அதை பண்ணணும். பண்ண 3 நாள் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அப்புறம் ஒரு 5 நாள் கழித்து போடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, எந்த கிட்னி ஃபெயிலியரும் வராது, எதுவுமே வராது, நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் தெரியாமல் ஐயோ கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சே போச்சுன்ட்டு போய் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதை பண்ணிங்கனாவே சூப்பராகிடும். உங்களுக்கு கிட்னியே நல்ல ஃபால்ட் இல்லாமல் நீட்டாக எப்போதும் போல் யூரின் பிரித்து விடும். உங்களுக்கு யூரின் பிரச்சனையே வராது. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.